வாழ்க்கை எப்போது யாரால மாறுங்கிற கனவோட அல்லும் பகலும் உழைச்சிட்டு வீடு வந்த மக்களுக்கு நம்மல்ல ஒருத்தர் நம்மை போல ஒருத்தர் வந்திருக்காருங்கிற நம்பிக்கை காஞ்சி தந்த தலைமகன் அண்ணாதுரையால வந்தது. அதுதான் 1967 ஆட்சி மாற்றத்தையும் தந்தது. சுதந்திர போராட்டம் நடந்துகிட்டு இருக்கும் போது இன்னாருக்கு தான் எல்லா இடங்களும் அவங்க படிப்பாங்க இவங்க தொடைப்பாங்கன்ற நடைமுறைய இனியும் இருக்கக்கூடாதுன்னு சுயமரியாதை போராட்டமும் தொடங்குச்சு. அந்த போராட்டத்துல பெரியாரோட மாணவரா அண்ணா களத்துல இறங்கினாரு. 1937 தமிழை அழிக்கும் நோக்கமா ஹிந்திய பள்ளிக்கூடங்கள்ல திணிச்ச போது தமிழ்நாட்டுல வெடிச்ச கிளர்ச்சிக்கு ஒரு படையின் தளபதியா அண்ணா இருந்தார். அந்த உணர்வு 1965 மீண்டும் இந்திய திணிச்சப்போ இப்படி ஒரு மொழி போராட்டத்தை உலகமே கண்டதில்லைன்ற அளவுக்கு இந்திய விரட்டி தமிழை காக்க அண்ணா தலைமை தாங்கினார். சமூக சீர்திருத்தம் செய்ய அரசியல் வேணாம்னு அவரோட தலைவரான ஐயா பெரியார் சொன்னாலும் அரசியல் அதிகாரம் இல்லாம மக்களோட கண்ணீரை துடைக்க முடியாதுன்ற அண்ணாவின் வாதம் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குச்சு. பாரம்பரியமிக்க அரசியல் கட்சி, பண்ணையார்களின் கட்சி, இந்தியா முழுவதும் வலுவான கட்சின்னு ஆட்சியில இருக்கும்போது இது எதுவும் இல்லாம மக்களை நம்பி மக்கள் கிட்ட போனார் அண்ணா. பட்டி தொட்டிகள் எல்லாம் பம்பரம் போல சுழன்றார். உழைப்புக்கு மக்கள் கொடுத்த பரிசா சென்னை மாகாணத்தின் சக்கரவர்த்திகளின் நாட்களில் சாமானியர்களின் முதல்வரா உட்கார்ந்தார் அண்ணா. தமிழர்களின் மண்ணுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்து பெரும் புரட்சி செய்தார். மாநிலங்களே இருக்கக்கூடாது என்பவன் கூட தமிழ்நாடு என்றுதான் அமைக்க வேண்டும் என்ற கட்டாயத்தை சட்டமாக்கினார் அண்ணா. சுயமரியாதை திருமண சட்டம், படியரிசி ₹1 என ஏழைகளின் சிரிப்பில் இறைவனை காணும் ஆட்சியை தொடங்கிய போது இயற்கையோ கோடி மக்களின் தலைவனை கொண்டு போய்விட்டது. ஆனால் அந்த குரல், அந்த பெயர், அவர் உருவாக்கிய அரசியல் எப்போதெல்லாம் ஒழிக்கும் உரிமைக்கும் ஒன்றியத்தால் இங்கு உள்ளவர்களால் ஆபத்து வருகிறதோ அப்போதெல்லாம் அண்ணா போராட்டத்தின் கருவியாகிறார். தமிழன் யாருக்கும் தாழமாட்டான், யாரையும் தாழ்த்த மாட்டான் என்றார் அண்ணா. பிறப்பொக்கும் எல்லா உயிருக்கும் என்று காட்டும் அரசியல்தான் அண்ணாவுக்கானது. மக்களிடம் சென்று 1967 மக்களால் நிறுவிய அண்ணாவின் ஆட்சி 2026 நம் அண்ணனான விஜயால் வரும்.